டிஎஸ்ஆர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் எல்லாம் பார்க்க போகிறது மாஸ்டர் கேம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இது ஒரு கேம் சாஃப்ட்வேர். ப்ரெசிஷன் மிஷினிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. செமிகான், ஆயில் அண்ட் கேஸ், மெடிக்கல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில், இந்த மாதிரி ஸ்பேர் ப்ரொடக்ஷன் பார்ட் இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சிஎன்சி மிஷின்ஸ் கோட் எடுக்கிறது, ப்ரோக்ராமிங் பண்ணுறது இதுக்காக. பட் இதை கேட் டிசைனும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒன் பை ஒன்றா எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேரோட விண்டோஸ். இதுதான் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஹோம் லேர்னிங் வெர்ஷன் 2024. இதில் வந்து கோட் ஜெனரேட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஹோம் லேர்னிங் வெர்ஷன்றதுனால, எஜுகேஷன் வெர்ஷன் அப்படின்றதுனால. நம்ம டூல் பாத் லேர்ன் பண்ணி போகும்போது கோட் ஜெனரேட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு நண்பருடைய கம்பெனிலேருந்து பர்மிஷன் வாங்கி அது மூலமாக டீச் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து கோட்லாம் ஜெனரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கேட் டிசைன் வரைக்கும் நம்ம இந்த வெர்ஷனில் பார்த்துட்டு போவோம். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த தெரியுது இல்லையா, கிரே கலரில், இந்த கிரே கலரில் தெரியுறதா, இதில் தான் வந்து நம்ம ஒர்க்கிங் ஏரியா. இங்கே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். கேட் மாடல் இம்போர்ட் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே தான் நம்ம யூஸ்வலாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரிகிறது இது வந்து ஆப்ரேஷன் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இதை வந்து வியூவில் போயிட்டு உங்களுக்கு என்ன டேப்லாம் உங்களுக்கு வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ டூல் பார்த்து சாலிடு, பிளேன், லெவல் இந்த இதெல்லாம் வந்து 4 இது வந்து இம்பார்ட்டன்ட் இது. ஸோ நான் அதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹைடான மாதிரி ஒரு பட்டன்ஸ்லாம் தெரியும். நீங்கள் கிட்ட கொண்டு போனீங்கன்னா என்ன உள்ள ஆயிக்காது. இது வந்து குயிக் மாஸ்க்னு சொல்லுவாங்க டூல் பார்னு. குயிக் மாஸ்க் டூல் பார்னு என்னத்துக்குன்னா, ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக. இப்போ லைன் வேணும்னா லைன் மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு, பாயிண்ட் வேணும்னா பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீனில் தெரியுது எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பர்டிகுலராக ஒரு ஷேப் ஆஃப் என்டிட்டியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து எல்லா சாஃப்ட்வேர் மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கேர் சாஃப்ட்வேர்ஸ் அது மாதிரி தான் எல்லாமே. இந்த டேபிள் வந்து டூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஹோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனலைஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஒன் பை ஒன்றா பார்ப்போம். என்ன ஏது இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது என்னதுங்கிறது நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒயர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2D டிராயிங் போடுறதுக்குள்ள என்னெல்லாம் தேவையோ டூல்ஸ் அதெல்லாம் வந்து இதில் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ். இது வந்து சர்ஃபேஸ் மாடலிங்க்கு உள்ள டேபிள் இது. இதெல்லாம் வந்து ஒரு டேப். இது இந்த சாலிட் டேப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாலிட் மாடலுக்கு உள்ளது. அடுத்து மாடல் ப்ரிப்பரேஷன். இது எதுக்குன்னா, இப்போ ஆல்ரெடி பண்ண மாடலை இம்போர்ட் பண்ணி அதில் எதுவும் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கான உள்ள டேப் இது. இதில் வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் மெஷ். இது எதுக்குன்னா 3D ஸ்கேனிங் பண்ணி ஒரு கேட் மாடலை வந்து 3D ஸ்கேனிங் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உள்ள சாஃப்ட்வேர் இது டேப் இது. சரியா? இதெல்லாம் அடுத்து டிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா 2D டிராஃப்டிங் பண்ணுறோம் இல்லையா, டிராயிங் வரைஞ்சிட்டு அதில் டைமென்ஷன் நோட் பண்ணுறது அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து யூஸ் ஆகுறது. இல்லை நோட்டீஸ் இந்த டைமென்ஷன் கொடுக்குறது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே இருக்கும். டிரான்ஸ்ஃபார்ம்னா இந்த ஸ்கெச்சஸ், சர்ஃபேஸ், சாலிட் இது எல்லாத்துக்குமே இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது காமன். ஒரு ஃபார்மில் இருக்கிறது இன்னொரு ஃபார்ம் கொண்டு வரது தான். இது எப்படின்னா, இந்த சைடு மிரராக வேணுமா, இல்லை ரொட்டேட் பண்ணி வேற எங்கேயா கொண்டு போகணுமா, இல்லை மூவ் பண்ணி கொண்டு போகணுமா, இந்த மாதிரி இதை ஸ்கேல் பண்ணணுமா, இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆர்ட் அப்படிங்கிற டேப் பார்த்தீங்கன்னா இது உள்ள இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இந்த கார்விங்லாம் பண்ணுறாங்கல்ல, வுட்டில் ஸ்டோன்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் இதெல்லாம். ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது மெஷின் டெஃபினேஷன்ஸ். இது நம்ம போகும்போது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு என்ன ஏதுன்னு. ஓகே. வியூ வந்து எந்தெந்த வியூலாம் வேணும், இதெல்லாம் நமக்கு வந்து என்னெல்லாம் தெரியணும் ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வியூவில் வச்சுக்கணும், இது டாப் வியூ, இது ஐசோமெட்ரிக், இந்த மாதிரி நம்ம வந்து எந்த வியூவில் மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இங்கே. இது தவிர நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே நிறையா வரும். சரியா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்லேயும் இருக்கும் இந்த அட்ரிபியூட்ஸ்னு. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் இங்கே வரும் இந்த அட்ரிபியூட்ஸ். இது தவிர இந்த பாருங்க டாப் எந்த வியூ வேணும், ஜிவியூனா நம்ம வந்து தெரியுதா உங்களுக்கு, இதில் இல்லாத வியூ இங்கே இருக்கும்.
பேக் வேணுமா என்ன வேணுமோ இது. ஓகே, இதெல்லாம் வந்து அனலைஸ் என்டிட்டி, அனலைஸ் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து நான் என்ன இதுக்குன்னு நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ஓகே, இப்போது இதில் வந்து இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, XY ஆக்சிஸ், இந்த XY ஆக்சிஸை எனபிள் பண்ணுறதுக்கு F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிசபிள் ஆகிடும், திரும்பி அதே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனபிள் ஆகிடும். இது வந்து ஷார்ட்கட் இதுக்கு. சரி, ஒரு வேளை காணா போயிட்டு அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க, அதுக்கு F9 அப்படிங்கிறது தான் ஒரு ஷார்ட்கட். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து இந்த வெர்ஷனில் புதுசாக வந்திருக்கு இந்த இயரில். இந்த இடம் WCS வந்து பார்த்தீங்கன்னா WCS ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம். இது ஜஸ்ட் எந்த டைரக்ஷன் X, எந்த டைரக்ஷன் Y, எந்த டைரக்ஷன் Z அப்படின்னு காமிக்கிறதா. இப்போ பாருங்க, ஐசோமெட்ரிக் வியூ வச்சு காமிக்கிறேன். இப்போ எக்ஸ் டைரக்ஷனுங்கிறது இங்கே எக்ஸ்ல காமிக்குதா, ஸோ இதுதான் எக்ஸ் டைரக்ஷன், இந்த லைன் தான். ஒய்ன்றது இங்கே ஹைட் ஆகிருக்கு கிரீன் கலரில், ஸோ இதுதான் ஒய். இசட்டுங்கிறது இந்த வெர்டிக்கல் லைனு. சரியா? ஸோ இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி கூட இங்கே மாற்றிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி டாப் வியூ கொடுத்தீங்கன்னா வந்துடும். நம்ம 2Dயை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே வந்து இப்போது ஸ்கெச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப் லைனில் தான் வச்சு நாமே வரைய போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே.